ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நியூட்ரிஷன் டாப்பிக்கில் ஆர்ஆர்பி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற பிஒய்க்யூஸ் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரிஷன் பற்றின பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஸ்வெல் வால் ஆஃப் பிளான்ட் செல் இஸ் மேட் அப் ஆஃப், அதாவது தாவர செல்லுடைய செல் சுவர் எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, செல்லுலோஸால் ஆனது. ஓகேவா, இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ தாவர செல்லோட செல் சுவர் வந்து செல்லுலோஸால் ஆனது. விலங்கு செல்லுக்கு செல் சுவரே கிடையாது, தாவர செல்லுக்கு மட்டும்தான் செல் சுவர் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் ஏ கைட்டின், இது எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லை? ஸோ இதுக்கு எங்கே வரும்னா பூஞ்சைகள், அதாவது ஃபங்கஸ் இருக்குது இல்லையா, அதோடைய செல் சுவர் வந்து கைட்டின் அப்படின்ற பொருளால் ஆனது. அப்புறம் ஸ்டார்ச் தான் என்னது, தாவரங்கள் வந்து அதுக்கு தேவையான உணவை இந்த ஸ்டார்ச் வடிவத்தில் தான் தயாரிக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்த ரெண்டாவது கொஷின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் நுண் ஊட்டச்சத்தை கண்டறி, அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட். மைக்ரோனா என்ன, அது வந்து ரொம்ப சின்ன அளவில் தான் நம்ம உடலுக்கு தேவைப்படும். அப்போ ஆப்ஷன் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விட்டமின். விட்டமின் வந்து ரொம்ப கம்மியான அளவில் நம்ம உடம்புக்கு போதுமானது. மற்றபடி கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் இங்கே மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது சுக்ரோஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். சுக்ரோஸ் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைசாக்ரைட். ஓகேவா, கார்போஹைட்ரேட்டோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது அதில் பார்த்துருப்போம், இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு தான் சுக்ரோஸ். அடுத்தது நாலாவது கொஷின். இன் அனிமல்ஸ் கார்போஹைட்ரேட் ஆர் ஸ்டோர்ட் இன் விச் ஃபார்மேட், அதாவது விலங்குகளில் கார்போஹைட்ரேட் எந்த வடிவத்தில் சேமிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு ஆப்ஷன் பி, கிளைகோஜன். நம்ம தாவரங்களோட சேமிப்பு பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்ச் இல்லைனா தரசம் அப்படி சொல்லுவோம். பட் விலங்குகள்னு வரும்போது கிளைகோஜன். ஓகேவா, இது எப்படின்னா இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 இட்லி சாப்பிட்றோம். அதில் நம்ம உடம்பு வந்து 2 இட்லி வந்து எடுத்துக்குது, மிச்சம் ஒரு இட்லி நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படலை. ஸோ அப்போ அந்த ஒரு இட்லியை இது வந்து கிளைகோஜனாக மாற்றி அது நம்மளுடைய கல்லீரல்கள்லையும் தசைகளில் எலும்பு தசைகள்லாம் சேமிக்கப்படும். எப்போ நம்ம வந்து சாப்பிட்லையோ, நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி தேவையோ, அப்போ இந்த கிளைகோஜன் மறுபடியும் நம்மளுக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடி அதை யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ நிறையா எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. விலங்குகளில் கார்போஹைட்ரேட் எந்த வடிவில் சேமிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா கிளைகோஜன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இரத்தம் உறைதலை தடுக்கும் முகவர் என அழைக்கப்படுவது எது? அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் ஆஸ் ஆன்டி கிளாட்டிங் ஏஜென்ட், அதாவது அது இருந்ததுன்னா ரத்தம் உறையாது. ஓகேவா, ரத்தம் உறையிறது தடுக்கிற முகவர். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹெப்பாரின், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதில் வந்து ஹீமோக்ளோபின்றது என்னென்னா இதுவுமே நம்ம ரத்தத்தில் தான் இருக்கும். பட் ரத்தம் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நிறமி ஹீமோக்ளோபின் தான் காரணம். இது வந்து ஆக்சிஜன் படகுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஆக்சிஜனை நம்ம உடம்புல உள்ள மற்ற பார்ட்ஸ்க்கு கேரி பண்ணிட்டு கொண்டு போகுது. சரிங்களா? ஸ்டார்ச்ன்றது எதோட சம்மந்தப்பட்டது, தாவரங்களோட சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஓகே. கொலாஜன்றது ஒரு டிஷ்யூ, எலும்புகள் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்னென்னா ரத்தம் உறைதலை தடுக்கிற முகவர் யாருன்னா ஹெப்பாரின். அடுத்தது ஆறாவது. த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் புரோட்டீன், புரதத்தின் மிகச்சிறிய அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. அமினோ ஆசிட்ஸ். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். நிறையா சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னென்னா ப்ரோட்டீன். ஓகேவா, அந்த அமினோ ஆசிட்ஸ்க்கெல்லாம் பெப்டைடு அப்படின்ற பாண்டால் இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் நீரில் கரையக்கூடிய விட்டமின் எது? இது நம்ம ஆன்சரை ஈஸியாக சொல்லிடுவோம். ஆப்ஷன் ஏ, அதாவது பியும் சியும். ஓகேவா, விட்டமின் பி, சி இந்த ரெண்டுமே நீரில் கரையும், மற்றது எல்லாமே கொழுப்பில் கரையும், ADEK அதெல்லாம். ஓகே. அடுத்தது விட்டமின் B1 என அழைக்கப்படுவது எது? ஓகேவா, B1னா நம்ம வந்து தயமின், டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தா இல்லையா? ஸோ விட்டமின் B1 அழைக்கப்படுற விட்டமின் வந்து தயமின், ஆப்ஷன் சி. அப்போ ரெட்டினால் வந்து என்னது? விட்டமின் ஏ. சரியா? ரிபோஃப்ளேவின் என்னது? விட்டமின் B2. ஓகேவா. அடுத்தது பைரிடாக்ஸ்ன்றது என்னது? விட்டமின் B6. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் கால்சிஃபெரால் என அழைக்கப்படும் விட்டமின் எது? கால்சிஃபெரால், கால்சியம் அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டாலே விட்டமின் டி. ஓகேவா, இந்த டி வந்து எலும்புகளோட சம்மந்தப்பட்டதா, எலும்பு வந்து கால்சியமோட சம்மந்தப்பட்டதா. ஸோ கால்சிஃபெரால்னு நம்ம கேட்டாலே விட்டமின் டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது விட்டமின் B6 என அழைக்கப்படுவது எது? இப்போ தான் பார்த்தோம். விட்டமின் B6ன்றது என்னது? பைரிடாக்சின். சரிங்களா? ஓகே. அடுத்தது விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் விட்டமின்? ஸோ இது நான் அந்த பாடம் நடத்தும் போதே பார்த்துருப்போம். விட்டமினில் ஃபர்ஸ்ட்டு டாக்டர் ஃபங்க், இவர் தான் ஃபஸ்ட்டு விட்டமின் அப்படின்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருப்பார். தென் முதல்ல கண்டுபிடிச்ச விட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா ஏ. சரிங்களா? ஆல்ஃபபெட் சீரீஸில் நம்ம பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் விட்டமின் ஏன்னு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள்
உடலுக்கு தேவையானது எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தேர் இன் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, 9 வகையான முக்கியமான அமினோ அமிலங்கள் புரதங்களில் இருக்குது. அடுத்தது, பெலாக்ரா நோய் எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? எந்த விட்டமின் குறைஞ்சதுன்னா பெலாக்ரா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் டி. ஓகேவா, அதாவது B3 குறைஞ்சதுன்னா பெலாக்ரா வரும். இது நிறைய டைம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ பெலாக்ரான்றது எந்த விட்டமின் குறைபாட்டு நோய்னு கேட்டாங்கன்னா அது வந்து B3. சரிங்களா. அடுத்தது, மலட்டுத்தன்மை எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? இன்ஃபர்டிலிட்டி இஸ் காஸ்டு பை விச் விட்டமின் டெஃபிஷியன்சி? ஸோ விட்டமின் இ. ஓகேவா, இ குறைஞ்சது அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது 15th ஒன், பெர்னீஷியஸ் அனிமியா இஸ் காஸ்ட் பை விச் விட்டமின் டெஃபிஷியன்சி? உயிரை போக்கும் இரத்த சோகை எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இரத்த சோகை அப்படின்றது நம்மளுக்கு நம்ம பாடியில் இரும்பு சத்து குறைஞ்சா வரும்ல, மயங்கிலாம் விழுவாங்கல்ல, அது. ஓகேவா, இங்கே உயிரை போக்கும் இரத்த சோகை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு விட்டமின் B12. ஓகேவா, இந்த B12 குறைஞ்சதுனா தான் பெர்னீஷியஸ் அனீமியா, உயிரை போக்கும் இரத்த சோகை வரும். இதுவுமே நிறையா எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது, விட்டமின் ஏ இஸ் ஆல்சோ நோன் அஸ். விட்டமின் ஏ இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. விட்டமின் ஏ எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரெட்டினால். ஓகேவா, ஸோ இது கண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. விட்டமின் ஏயோட இன்னொரு பேர் என்னதுன்னா ரெட்டினால். பைரிடாக்சினோட இன்னொரு பேர் என்னது? B6. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது, ஸ்கர்வி இஸ் காஸ்ட் பை விச் விட்டமின் டெஃபிஷியன்சி? ஸ்கர்வி என்னும் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? ஸோ இதுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆப்ஷன் சி, அதாவது விட்டமின் சி குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு ஸ்கர்வி வரும். இங்கே வந்து விட்டமின் ஏ பி சின்னு கொடுக்கல. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்ற அதோட பேரை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. சரிங்களா. விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இங்கே வந்து அஸ்கார்பிக் ஆசிட்ன்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸ்கர்வி வந்து விட்டமின் சி குறைஞ்சா ஏற்படும். விட்டமின் சியோட இன்னொரு பேர் என்னது? அஸ்கார்பிக் ஆசிட். அடுத்தது, ஜீரோப்தால்மியா டிசீஸ் காஸ்ட் பை விச் விட்டமின் டெஃபிஷியன்சி? ஜீரோப்தால்மியா என்னும் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இது விட்டமின் ஏ. ஓகே, விட்டமின் ஏ குறைஞ்சதுன்னா ஜீரோப்தால்மியா அப்படின்ற டிசீஸ் வந்து ஏற்படுகிறது. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இரத்தம் உறைதலுடன் தொடர்புடைய விட்டமின் எது? த விட்டமின் ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகேவா, அதாவது விட்டமின் கே வந்து ரத்தம் உறைதலோட தொடர்புடையது. விட்டமின் கே கம்மியாக இருந்ததுன்னா அப்போ ரத்தம் வந்து சீக்கிரமாக அடிப்பட்ட இடத்துல உறையாது, நான்ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. அடுத்தது, விட்டமின் B12 நோனஸ். ஓகேவா, விட்டமின் B12 எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ, கோபாலமைன். ஓகேவா, கோபாலமைன் அது விட்டமின் B12ஓட இன்னொரு பேர். இப்போ தான் பார்த்தோம் விட்டமின் B12 குறைஞ்சா என்ன வரும்? பெர்னீஷியஸ் அனீமியா வரும்னு பார்த்தோம்ல, ஸோ அதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நியூட்ரிஷன் டாபிக். என்ன கேட்பாங்கன்னா எந்த டிசீஸ் வந்து எந்த விட்டமின் குறைஞ்சா ஏற்படும், இல்லைனா இந்த விட்டமினோட இன்னொரு பேர் என்ன, இல்லை நியூட்ரியன்ட் டைப்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஹோப் யூ ஆல் வாட்சிங்.